ரியல்மி மொபைல் ஃபோன்ல பவர் பட்டன் வந்து பிரஸ் பண்றப்போ கூகுள் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆன் ஆகும். அந்த மாதிரி ஆன் ஆகிறத எப்படி வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ரியல்மி மொபைல்ல பவர் பட்டன்ல இருந்து கூகுள் அசிஸ்டன்ட் எப்படி கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருக்கீங்க. வீடியோக்குள்ள போகலாம். ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன் செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பவர் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு த பவர் பட்டன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் தான் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் வந்து பவர் மெனுவை பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகாது. இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வருது. இதில் பவர் மெனு அப்படின்றது நார்மலாக செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து ஆன் ஆகாது. இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.